ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கரையில் உள்ள டீ கடையில் உடைமாற்றும் அறையில் ரகசிய கேமரா பொருத்தப்பட்டிருந்த விவகாரம் தமிழகம் முழுவதும் பெரும் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் ரகசிய கேமராவின் ரகசியம் உடைந்தது எப்படி என்ற தகவல் தற்போது வெளியாகி உள்ளது. இளம்பெண் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு கேமராவை கண்டுபிடித்தது எப்படி? ராமேஸ்வரத்தில் உடைமாற்றும் அறையில் ரகசிய கேமரா வைக்கப்பட்டிருந்த விவகாரம் தமிழகத்தையே உலுக்கி எடுத்துள்ள நிலையில் இனி மாதந்தோறும் அதிரடி ரெய்டுக்கு தயாராக இருங்கள் என போலீசார் தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது எப்படி என்பதற்கு உதாரணமாக இருக்கிறார் இந்த விவகாரத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த ஐடி பெண். கடந்த ஒரு மாதமாக அரங்கேறி வந்த இந்த வக்கிரம் நிறைந்த குற்றச் சம்பவத்தை உடைத்த இளம்பெண் பொதுவெளியில் அம்பலப்படுத்தி குற்றவாளிகளை சிக்க வைத்தது எப்படி? ஸ்ரீராமர் ராவணனை வதம் செய்து அந்த தோஷத்தை கிடைக்க ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் நீராடிவிட்டு 21 நாளி கிணறுகளில் தீர்த்த குளியல் மேற்கொண்டு சிவனுக்கு பூஜை செய்ததாக ஐதீகம் சொல்கிறது. இத்தனை வரலாற்று சிறப்புமிக்க ராமேஸ்வரத்திற்கு பக்தர்கள் தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கில் வருகை தருவது வழக்கம். அப்படிப்பட்ட புனித தீர்த்த ஸ்தலத்தில் அரங்கேறிய அவலச் செயல்தான் நாட்டை திரும்பி பார்க்க வைத்துள்ளது. புனிதமான அக்னி தீர்த்த கடலில் நீராடிவிட்டு கரைக்கு வரும் பக்தர்கள் கண்களில் ஸ்ரீ மகாலட்சுமி ஃபில்டர் காப்பி சென்டர் என்ற வாசகங்கள் அடங்கிய அந்த மங்களகரமான போர்டுதான் முதலில் கண்களில் படும். உடை மாற்ற வேண்டுமா, உள்ளே வாருங்கள் என அழைக்கும் அந்த கடைக்கு எந்த பக்தராக இருந்தாலும் நம்பி சென்று விடுவார்கள். புதுக்கோட்டையில் இருந்து கோவிலுக்கு வந்த அப்படி ஒரு குடும்பம்தான் நம்பி அந்த டீ கடைக்கு பின்புறம் உள்ள அறைக்கு உடை மாற்றச் சென்றுள்ளது. உள்ளே 2 அறைகள் இருந்த நிலையில் பெற்றோரை ஒரு அறைக்கும் பெங்களூருவில் ஐடியில் பணிபுரியும் அவர்களது பெண்ணை மற்றொரு அறைக்கும் அனுப்பி உள்ளார் டீ கடை உரிமையாளர். அப்போதே அந்த இளம் பெண்ணுக்கு சந்தேகம் வந்துள்ளது. இன்றைய இளம் தலைமுறையைச் சேர்ந்த புத்திசாலித்தனமான அந்த பெண் அறைக்குள் சென்றதும் தனது ஐடி மூளையை பயன்படுத்தி உள்ளார். தனது செல்போனில் இதுபோன்ற சமயங்களில் பயன்படும் என்பதற்காகவே கேமரா டிடெக்டர் செயலி ஒன்றை ஏற்கனவே டவுன்லோட் செய்து வைத்திருந்தார் அந்த பெண். அறைக்குள் சென்றதும் தனது செல்போனை எடுத்து செயலியை ஓப்பன் செய்த பெண் அறை முழுவதையும் ஸ்கேன் செய்துள்ளார். செஸ் போர்ட் போன்று கருப்பு வெள்ளை டைல்ஸ் கற்களால் சுவர் முழுவதும் ஒட்டப்பட்டிருந்த அந்த அறையில் வித்தியாசமாக சிவப்பு நிற ஒளி ஒன்று தெரிவதை அந்த ஆப் காட்டி கொடுக்க உஷாரானார் அந்த பெண். அருகில் சென்று பார்த்தபோது கருப்பு நிற டைல்ஸ் கல்லில் கண்களுக்கு தெரியாமல் கேமரா ஒன்று புதைந்திருப்பது கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போனார். சத்தமில்லாமல் வெளியே வந்த அவர் தனது பெற்றோரை அழைத்து காதோடு காதாக விஷயத்தை கூற ஆத்திரமடைந்த பெண்ணின் தந்தை அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் உடனே காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு போன் செய்து தகவலை கூறியிருக்கிறார். தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்தில் குவிந்த போலீசார் நடத்திய அதிரடி ரெய்டில் மொத்தம் 3 கேமராக்கள் அடுத்தடுத்து சிக்கியுள்ளது. விசாரணையில் டீ கடை உரிமையாளர் ராஜேஷ் கண்ணன் அவர்தான் இந்த வக்கிர வேலையை கடந்த 1 மாதமாக பார்த்து வந்துள்ளார் என்பது வெளிச்சத்திற்கு வந்தது. அவரது கழுத்தை இறுக்கி பிடித்து இழுத்துச் சென்ற போலீசார் காவல் நிலையத்தில் வைத்து கிடுக்கு பிடி விசாரணை செய்து வருகின்றனர். இதில் கடந்த நவம்பர் மாதம் ஒரு கேமராவும் டிசம்பர் 18ஆம் தேதி ஒரு கேமராவும் ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்து ராஜேஷ் கண்ணன் வாங்கியிருப்பது தெரிய வந்துள்ளது. இதன் மூலம் கடந்த 1 மாதமாக இந்த வக்கிரத்தை அவர்கள் அரங்கேற்றி வந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவரது செல்போன், மெமரி கார்டு, கேமரா, வாட்ஸ்அப் சாட், ஜிமெயில் என ஒன்று விடாமல் போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த விவகாரத்தில் வேறு யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் விசாரித்து வருகின்றனர். இப்பகுதியில் இதுபோன்று உடை மாற்றும் அறைகள் வைத்து சுமார் 30 கடைகள் செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது.
இவை அனைத்திற்கும் எந்த ஒரு உரிமமோ சங்கமோ கிடையாது என்பது தெரிய வந்துள்ளது. ஆரம்பத்தில் பக்தர்களுக்கு உதவியாக செயல்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது வியாபாரமாக மாற்றி கடை உரிமையாளர்கள் வசூலித்து வருகின்றனர். இதையடுத்த ராமேஸ்வரம் டிஎஸ்பி சாந்தமூர்த்தி தலைமையில் 30ற்கு மேற்பட்ட போலீசார் செவ்வாய்க்கிழமை மாலை ஒவ்வொரு கடையாகச் சென்று ரெய்டு நடத்தினர். இனி ஒவ்வொரு மாதமும் இதுபோன்ற அதிரடி கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுபோன்ற பாலியல் குற்றங்களில் முதல் முறை ஈடுபடுவோருக்கு 1 முதல் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும் என்றும், 2வது முறையும் தொடர்ந்து ஈடுபட்டால் 3 முதல் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும் என்றும் வழக்கறிஞர்கள் தெரிவிக்கின்றனர். கேமராக்கள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் 1930 என்ற தொலைபேசி எண்ணை அழைத்து புகார் தெரிவிக்கலாம் என்றும் கூறுகின்றனர். இதுபோல வீடியோ எடுப்பது அல்லது பார்ப்பது, ரகசியமாக கண்காணிப்பது, பார்ப்பது என்பது சட்டப்படி குற்றமாகும். இது கிட்டத்தட்ட முதல் முறையாக இந்த குற்றத்தை செய்பவர்களுக்கு 1 வருடத்திலிருந்து 3 வருடம் வரை தண்டனை வழங்கக்கூடிய குற்றம். அதே குற்றத்தை அந்த நபர் திரும்ப செய்தால் 3 ஆண்டுகளிலிருந்து 7 ஆண்டுகள் வரை தண்டனை வழங்கக்கூடிய குற்றமாக இது இருக்கிறது. ஆகவே சட்டத்திலே இதுபோன்று செயல்படுபவர்களை தண்டிப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. காவல்துறை அனைத்து விடுதிகளிலும் தொடர்ச்சியாக சோதனையில் ஈடுபட்டால் மட்டுமே இதுபோன்ற குற்றங்களை தடுக்க முடியும் என பொதுமக்களும் வலியுறுத்துகின்றனர்.